வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோடய இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். கன்னி ராசி. கன்னி 2025 டிசம்பர் மாதம் நம்ம வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-50 6 மந்த்ஸ் நான் ரொம்ப ஃபேவராக தான் பேசியிருக்கேன் கன்னிக்கு. 7 மந்த்ஸ் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரான்சிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருந்தது. சனி பார்வை மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. பட்டு மீது எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. டிசம்பர் வந்துட்டீங்க, எப்படி இருக்குன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல உங்கள் ராசிக்கு ஃபேவரான பிளானட்ஸ்லாம் முதல்ல எடுத்துப்போம். சுக்கிரன் எப்படி இருக்கார், புதன் எப்படி இருக்கார், ப்ளஸ் உங்களுக்கு மற்ற பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கன்னி 8th of December எக்ஸாக்டாக உங்களுக்கு செவ்வாயுடைய நகர்வு ஒன்று இருக்குது. அவர் 4th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். செவ்வாய் 4th ஹவுஸில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்ச் 16th of December சூரியனும் அதே 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துரும். அடுத்தது சுக்ரன், இவர் சேஸ் பண்ணி பின்னாடியே 20th of December அவங்களோட போய் இணைஞ்சிருவார். ஒன்றா ஆட் பண்ணி இணைஞ்சிடுறார். இப்போது 3 பிளானட் கன்ஜெக்ஷன் ஆகும். மார்ஸ், சன் அண்ட் வீனஸ். அதாவது சுக்ரன், செவ்வாய், சூரியன். இது குருவுடைய பார்வை விழும். இப்போ குரு பார்வை விழுந்தால் சுபம், சுபத்தன்மை எல்லாம் ஓகே. புதன் உங்களுக்கு 7th of December துலாமில் இருந்து கன்னிக்கு 2nd ஹவுஸ் துலாம், துலாம்லேருந்து விருச்சிகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ என்னென்னா ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த சனியுடைய பார்வை நேராக விழுந்துட்டுருக்கு. அப்போது குரு 11th ஹவுஸில் அக்டோபர்லாம் ஓரளவுக்கு அப்படி, நவம்பர்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருந்திருக்கு. இப்போ டிசம்பரில் குரு மறுபடியும் 10க்கு போயிடும், மேலே ஏறிடும், வக்கரம் அடிச்சு 10க்கு போயிடும். 4ல் சுக்கிரன், 2 சுபர்கள் கேந்திரத்தை கனெக்ட் பண்ணுறாங்க. 2 சுபர்கள் கேந்திரத்தை கனெக்ட் பண்ணுறாங்க. சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இணைஞ்சி 4th ஹவுஸில் வராங்க. இது எப்படின்னா, சில பேருக்கு வேண்டா வெறுப்பா பிடிக்காமல் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏதோ ஒரு பதவியோ அதிகாரமோ நிற்கும். அதாவது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ரொமோஷன் நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த இன்டர்னல் சேஞ்சை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் அது உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருமானது தான் ஒரு கொஷின் மார்க். ஏன்னா பார்வைலாம் எப்படி இருக்குன்னா, சனியுடைய பார்வை திருப்தி இல்லை, 10ல் குரு வேலை அதிகமாக வருது, 4ல் செவ்வாய் வந்தவுடனே என்னென்னா பிடிக்காத ஆள் கூட போய் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. 4ல் சூரியன் வந்தால் பாஸை எனக்கு பிடிக்கவே இல்லை, என் மேனேஜர் எனக்கு பிடிக்கவே இல்லை, என் சீனியரோட எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் எப்போயும் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர். அவர் ஒரு மாதிரியான ஆள், ஒரு லேடியாக இருந்தாலும் ஒரு மாதிரியான ஆளாக இருக்காங்க. ரொம்ப மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு தெரியல, அக்செப்ட் பண்ணலாமா நானே தெரியல, ப்ரொமோஷனை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வருது. அடுத்தது என்னென்னா, ஒரு சிலருக்கு அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஒர்க்கில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, கலீக்ஸோட ஒத்து போல், சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு மாதிரி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை காமிக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2025 கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது நம்ம சொல்ல முடியல, ரொம்ப ஆவரேஜாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் ரொம்ப பெரிய லெவலில் ஓவராக சிந்திக்காமல் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்தோம்னா 2nd ஹவுஸ் எம்டி, சுத்தமாக இருக்குது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, என் குடும்பம் என் வேலையை அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ரிலேஷன்ஷிப் அது பாட்டில் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ அது அப்படி இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லாமே தவிர சூப்பராக இருக்குதுன்னு சொல்லப்படல. பட் பரவாயில்ல, நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக ஒன்றும் இல்லாததே ஒரு பாசிட்டிவ் தான். குடும்பம், உறவுகள் அப்படி போயிட்டுருக்கு. கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு அப்படியே அது பாட்டில் போயிட்டுருக்கு, பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். கல்யாணம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணலாமா, ஏதாவது இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு பார்த்தோம்னா தெர் இஸ் அ சான்ஸ், பட் 100% சொல்ல முடியல. 50-50. ஒரு ஆல்ரெடி நீங்கள் பிளானில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி இந்த மந்த் பர்டிகுலராக 2025 டிசம்பர் இது எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் புதுசாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும்
ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வந்து ஒரு குரூப் ஸ்டடி இல்லைனா வந்து ஷேர் பண்ணிக்கிறது எல்லாரும் வந்து நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு இது ஃபேவராக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக வருது. ஸோ அதை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்குறது இல்லத்தரசிகள் பெண்கள் பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு இந்த இந்த குடும்பத்துடைய பொறுப்பு ப்ளஸ் வந்து ஏதாவது வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கலாமா அந்த ஒரு ஐடியாஸை போய் ஷேர் பண்ணுறது இல்லை அதை பற்றின பிளான் பண்ணுறது அதை பற்றின ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது அந்த மாதிரி இருக்குது. பட் நிறைய பேருக்கு அந்த சான்ஸும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது. நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயங்களை பண்ணுறது கொஞ்சம் ஃபேவராக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா கன்னி ராசி நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் அண்ட் சூரியன் வரதுனால இந்த 4th ஹவுஸ் தான் சுக சௌகரியங்கள் சொல்கிறோம். சுக சௌகரியங்கள் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் செவ்வாய் வந்து சின்னதாக ஒரு மெடிசன் சாப்பிட வைக்கும். சம்டைம்ஸ் சூரியன் வந்து திடீர்னு ஒரு உஷ்ணம் ஏற்படுத்தும். திடீர்னு வந்து ஒரு ஹீட் ஏற்படும். சடனாக ஃபுட் சேஞ்ச் பண்ணும். சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி சம்டைம்ஸ் தெரியும். இது வந்து இந்த 4th ஹவுஸுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. பட் சனியுடைய பார்வை விழுது. செவ்வாய் 4th ஹவுஸில் இருக்குது. இந்த 2 நெகட்டிவ் பிளானட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏதாவது சடனாக ஒரு சில நாட்கள் 1 2 3 நாட்களில் ஒரு சின்ன ஒரு மெடிசன் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை கொண்டு அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி இருக்குது டைம் பார்த்தா. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன்ஸ் கன்னி ராசி 2025 டிசம்பர் மாதம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னென்னா வாழ்க்கை நல்லா போகுது, நிம்மதியாக இருக்குது, எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, இன்கம்க்கு கவலை இல்லை, வாழ்க்கை வந்து தேவையான அளவுக்கு இருக்குது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா அது அப்படியே போட்டோம், அதுவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் கன்னி ராசி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே 100% டாப்பில் இல்லை, 100% பாட்டம், அது ரொம்ப மைனஸில் இல்லை, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக இருக்குது. சம்டைம்ஸ் இதெல்லாம் பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் நடக்கும், அது ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. சம்டைம்ஸ் பிடிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி அது இழுபறியாகவே கொண்டு போகும், அதை வேறு வழி இல்லாமல் சேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ரெண்டுமே கலந்து கொண்டு போகும். பட் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்கிறேன், உங்களுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பெருசாக இந்த டிசம்பரில் தெரியல. பட் ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஃபேமிலியுடைய அந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஒன்லி திங் உங்களுக்கு வந்து அந்த சனியுடைய பார்வை சில அப்ஸ்ட்ரகல்ஸையும் அண்ட் உங்களுடைய மூட் ஸ்விங்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட 2025 டிசம்பர் மாதம் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அது நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம், அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெம்மாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி, அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ உலகத்திலிருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீப் பண்ணுங்கள். அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பர் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும், ஏன்னா ஐ எம் நாட் காட். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன்.
அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும். சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது. நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.